ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வீடியோவில் ஹேவ் ஹேஸ் ஹேடு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேடு டு. ஒரே ஒரு டூ மட்டும்தான் இதில் சேர்ந்துருக்கு. அதனால் அந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லை, வேறுபாடு இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ரொம்ப வேறுபாடு இருக்குது. ஐ ஹாவ் எ கார் அப்படின்னா நான் ஒரு கார் வச்சுருந்தேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து கோ அப்படிங்கிற மெயின் வெர்பும் தேவை இருக்குது. இப்போ ஹாவ் ஹேஸ் ஹேட் இங்கே வந்து ஆக்சிலரி வெர்பு இல்லையா, ஆக்சிலரி அல்லது ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கோ அப்படிங்கிறது மெயின் வெர்பு. கோ அப்படிங்கிறது மெயின் வெர்பு. இதுக்கு தேவை இருக்குது. எதுக்கு? ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு அப்படிங்கிறதுக்கு மெயின் வெர்பு ஒன்று தேவை இருக்குது. அதனால் நேற்று பார்த்த வீடியோ இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு டூ தான் சேர்ந்துருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஹேவ் டு, ஹேஸ் டுக்கு வேண்டும்னு அர்த்தம், ஹேடு டூக்கு வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ நம்ம ஹேவ் டு எதுக்கு அடுத்தெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ, யூ, வி, தே இதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணணும். ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீனா நாங்கள், தேனா அவர்கள். என்ன ஹேஸ் டு வந்து ஹீ, ஷீ, இட் நேம்ஸ். இது நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லியாச்சு இல்லையா? நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஹீனா அவன் அல்லது அவர், ஷீனா அவள், இட்டுனா அது, நேம்ஸ்னால் பெயர்கள். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முடிவில் வந்து இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு. நேற்று வீடியோவில் எப்படி ஹேவ் ஹேஸ் ஹேடில் சந்தேகம் இல்லையோ, இன்றைக்கும் இந்த வீடியோ முடிவில் வந்து சந்தேகமே வராது. ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹேடு டு எதுக்கு பக்கத்தில் போடணும்னா எல்லா சப்ஜெக்டு, அதாவது ஹீ, ஷீ, இட்டு, அப்புறம் ஐயூ, வி, தே இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஹேடு டு போடலாம். ஓகே, ஹேவ் டு அதை பற்றி முதல் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்கள். நான் போக வேண்டும் அப்படின்னா என்னது? இதில் எல்லாத்துலேயுமே ஹாவ் டு தான் வரும் இல்லையா? ஐ ஹாவ் டு. போக வேண்டும்னா என்னது? கோ. நீங்கள் சாப்பிட வேண்டும்னா யூ ஹாவ் டு ஈட். அவர்கள் படிக்க வேண்டும், தே ஹாவ் டு. படிக்கிறதுக்கு என்னது? ஸ்டடி. நீங்களும் சொல்லுங்கள் பின்னாடியே. நாங்கள் பேச வேண்டும்னா நாங்கள்னா என்ன? வி ஹாவ் டு. பேசுகிறதுக்கு என்னது? டாக் அல்லது ஸ்பீக், எதையும் போடலாம். ஹேஸ் டு. அவள் முடிவு செய்ய வேண்டும், ஷீ ஹேஸ் வரணும் இல்லையா? ஹேஸ் டு டிசைடு. டிசைட்னா என்ன அர்த்தம்? முடிவு செய்ய வேண்டும். டிசைட்னா முடிவு செய்கிறது. அவன் வேலை செய்ய வேண்டும், ஹீ ஹேஸ் டு. வேலை செய்கிறதுக்கு என்னது? ஒர்க். பேருந்து செல்ல வேண்டும், தி பஸ் ஹேஸ் டு. செல்றதுக்கு என்னது? கோ. ஹேடு டு வந்துருச்சு பாருங்கள். ஹேடு டுனா என்னது? கடந்த காலத்தில் நடக்கிறது. ஹேவ் டுவும் ஹேஸ் டுவும் நிகழ்காலம், ஹேடு டு வந்து கடந்த காலம். எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து தான். அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. அவர்கள்னால் என்ன? தே ஹேடு டு. நேற்று அல்லது முந்தா நாள் அல்லது போன வாரம். வெயிட்னா என்னது? காத்திருக்கிறது. அவள் ஓய்வு எடுக்க வேண்டி இருந்தது, ஷீ ஹேடு டு. அவளுக்கு காய்ச்சல், கண்டிப்பாக அவளுக்கு ஓய்வு தேவைப்படுது. ஷீ ஹேடு டு டேக் ரெஸ்ட்.
ரெஸ்ட். ஓகேயா? நீங்களே சொல்லி பாருங்கள். அவன் வெளியேற வேண்டி இருந்தது. he had to leave. லீவ்னா என்னது? வெளியேற. அப்போ இப்போமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். have to, has to, had to. இது போட்டால் கொஞ்சம் ஒரு கட்டாயம் இருக்குது. இங்கே கட்டாயமாக வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி, கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. நாங்கள் திட்டங்களை மாற்ற வேண்டி இருந்தது. we had to change. சேஞ்சுனா என்னது? மாற்றுறது. திட்டம்னா என்ன? பிளான். சரி, இந்த மூணுலேயும் கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸை பார்க்கலாம். ஓகேயா? அவன் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். ஹீ வந்ததுனால என்ன பண்ணும்? கண்டிப்பாக has to. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தானே இருக்குது இது, நிகழ்காலத்தில். நான் இப்பொழுது போக வேண்டும். இப்போ நான் போகணும். அப்போ ஐ ஹாவ் டு. ஐ வந்ததுனால நம்ம ஹாவ் டு போடணும். நாம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். என்ன பண்ணோம்? we have to work together. சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். ராமு உண்மையை சொல்ல வேண்டும். ராமு அப்படிங்கிறது ஒரு பேர். அப்போ என்ன போடணும்? நம்ம has to தான் போடணும். அடுத்தது, நாங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டியிருந்தது. we இருந்தது, முடிஞ்ச காரியம், அதனால் நம்ம had to போடணும். வெயிட் இன் ஏ லைன். லைன்னா என்னது? வரிசையில். வெயிட்னா காத்திருக்கிறது. அவர்கள் படிக்க வேண்டியிருந்தது. தேனா அவர்கள். had to படிக்க வேண்டி இருந்தது அப்படின்னா ஸ்டடி. இப்போ நான் ஒரு மெயின் வெர்பு அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? இங்கே எதெல்லாம் மெயின் வெர்பு தெரியுமா? ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு மெயின் வெர்பு, வெயிட்டுங்கிறது ஒரு மெயின் வெர்பு, டெல் அப்படிங்கிறது ஒரு மெயின் வெர்பு. இதில் ஒர்க்குங்கிறது மூணாவதில் வந்து ஒர்க்கு, ரெண்டாவதில் வந்து கோ, ஒன்றாவதில் ஃபினிஷ். இது எல்லாமே வந்து மெயின் வெர்பு. ஓகேயா? இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் மெயின் வெர்பு இருக்கும் கண்டிப்பாக. போன வீடியோவில் வந்து மெயின் வெர்பு கிடையாது, ஒன்லி ஹெல்பிங் வெர்பும் ஆக்சிலரி வெர்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அன்றாடம் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக